இது வந்து சாந்தம் சர்ச். எஸ், சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான சர்ச். ஏன் தெரியுமா? சென்னையிலே கட்டப்பட்ட முதல் சர்ச் இது மட்டும் தான். எதுக்கு சாந்தம்க்கு சாந்தம் பேர் வந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியாதாடா. எனக்கு தெரியும். गाइस, ஜீசஸ்க்கு வந்து டோட்டலா 12 டிசேபிள்ஸ் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் சென்ட் தாமஸ். அவர் வந்து இங்கே புதைக்கப்பட்டிருக்காரு. அதனால சாந்தம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா? அவரை வந்து இங்கேயே புதைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. போயிட்டு ஆமாண்டா, ஏன்னா தோண்டி அப்படியே அவரை வச்சிருக்காங்க. வாங்க இப்ப தோண்டலாம். நீங்க தோண்டலாம். நான் ஏற்கனவே அப்படிதான் இருக்காரு. இங்க இருக்காரா? ஆமா. அப்படி அது மாதிரி தெரியாது. நான் அங்க கூட்டு போறவா ஒன்று தொலை. செமையா இருக்குல்ல? இந்த இடமே பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பில்டிங்லாம் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்ச இது வந்து ஒரு மியூசியம் அளவுக்கு பழசுதான். எப்படியும் ஒரு 100-150 வருஷத்துக்கு மேலேயே ஒரேடியே ஒண்ணு மேல அனுப்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். போகலாம்டா. மேலேயும் வந்து இது இருக்கு போல. இல்ல போகலாம். ஆனா இப்போ தெரிஞ்சுக்கிட்டே இந்த இடத்துல வச்சு அடிக்க வைக்காத. என்ன காப்பாத்துங்க. கை சொல்லு. ஹோலி வாட்டர். ஹோலி வாட்டர் தொட்டுட்டு ஆமா சாத்தானே வெளில போ. சாத்தானே இல்ல சொன்னா போயிருமா? போயிடுச்சு. போ. சாத்தானே இல்லையா? ஏசப்பா என்ன மட்டும் காப்பாத்துக்கோ. மை லார்ட் காட். நான் சொன்ன இந்த வெளியில வச்சு சென்ட் தாமஸ்னு ஒரு டிசேபிள் இருந்தாரு. இவர் தான் சென்ட் தாமஸ். இவருக்கான ஒரு ஸ்டாச்சு மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் மேல நிக்கிறது நம்ம ஏசப்பா. ரெண்டு பேர் ட்வின்ஸ் ஆனா ஒரே மாதிரி இருக்காங்க பாக்க. அப்ப இருந்த எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. லாங் ஹேர், பெரிய ஹேர், அப்புறம் பியர்டு, ஐஸ் ஆர் ப்ளூ லவ்லி ப்ளூ. ஆமா, உண்மையிலே ப்ளூ ஐஸ்லாம் இருக்கும் அந்த டைம்ல. வைன் வச்சிருப்பாங்க கையில. பட் அதான் மிஸ்ஸிங். ஜீசஸோட கையில அடிபட்டு பாருங்க. டாக்டர் கூட பார்க்கல அத. சரி அங்க பாரு. சரி மேல இருக்குல்ல இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் என்னன்னா ஜீசஸ் வந்து க்ரூசிஃபை பண்ணும்போது எடுக்கப்பட்ட அதான் நடந்த விஷயத்தெல்லாம் இங்க வந்து அழகா அப்படியே ஸ்கல்ப் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் ஃபால் ஆனது, ஃபால் ஆன போனது, அப்புறம் இது வந்து ஃபால் ஆகும்போது அவர் மேல வந்த ரத்தம் இருக்கும்ல அதெல்லாம் அவங்க அம்மா போய் தொடச்சாங்க. அந்த 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 இடத்த மென்ஷன் பண்ணி இதை வச்சிருக்காங்க. இன்னும் தெரியுமா கைஸ், அந்த தொடச்ச ரத்தத்தை இன்னமும் அந்த துணியோட ரூம்ல வச்சு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. கைஸ், ஏன் பின்னாடி இருக்க சேம்பரு அது வந்து பொதுமக்களுக்கு அலௌட் இல்லை. ஏன்னா அங்கதான் ஃபாதர்ஸ்லாம் மாசப்போ ப்ரே பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய ப்ரேயர்ஸ்லாம் நடக்கும்போது எல்லா ஃபாதர்ஸும் அங்கதான் ஏறி புனிதமான இடம். அதனால வந்து ஃபாதர்ஸ் மட்டும் தான் அலௌட். நம்ம கைஸ் அவங்க கிட்ட சென்ட் தாமஸோட கல்லறை காட்டுறேன்னு சொன்னல, இங்க வாங்க, இங்க பாரு. அதனாலதான் இந்த இடத்துக்கிட்ட நின்று ப்ரே பண்ணுவாங்க. இதுக்குள்ள இருக்கிறது தான் அவரோட கல்லறை. அது வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக இவ்வளவு அழகா வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸ் வந்து பேக் சைடு வழியா கீழே ஸ்டாப்ல போனா இங்க போகலாம். பட் நமக்கு அலௌட் இல்ல. இது வந்து நீங்க பாக்கணும்னா கூட அலௌட் தான். இப்போ நம்ம போறது ஏசி ப்ரேயிங் ஹால். இங்க ரெண்டு இருக்கு, நான் ஏசி. இப்போ நம்ம பார்த்தது இவங்க வந்து ஏசி. இங்கேயும் நம்ம வரலாம். இங்க எல்லாம் கொடுப்பாங்க. ஆமாண்டா, எவ்வளவு அழகா, எவ்வளவு இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பாத்தியா எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஸ்லோவா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இது அத்தனை வருஷமா மெயின்டைன் பண்ணப்படுது. அதுதான் பெரிய விஷயம். செமையா இருக்குல்ல? பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ரொம்ப. ஆமா, அதே மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு இங்க இருக்கும் போது. அழகா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. गाइस, இதுதான் வந்து சாந்தம் சர்ச்சோட மியூசியம். நான் ஏன் தெரியுமா சாடா இருக்கேன்? நம்ம சென்ட் தாமஸ் நம்ம சென்னைக்கு ரீச் பண்ண வந்திருக்கும் போது அவர் வந்து பிரேயர் காட் கிட்ட ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் முதுகுல குத்தி அவங்கள கொன்னுட்டாங்க. அப்படியே அவர் இறந்து போயிட்டாரு. தெரியுமா? இந்த மியூசியம்ல தான் அந்த ஈட்டியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அந்த ஈட்டி மாதிரி அது இருந்தது. அண்ட் குட்டியா இவ்வளவுதான் இருந்தது. அது மட்டும் இல்ல, இங்க வந்து நிறைய விஷயம் வச்சிருக்காங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மியூசியம் பார்க்காம போகாதீங்க. ஏன்னா மியூசியம்ல நிறைய இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கீழே போய் ஆமா அவங்க வந்து தோண்டும் போது அகல் ஆராய்ச்சி பண்ணி தோண்டும் போது நிறைய போன்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதுவும் இங்க இருக்கு. போனு எதோ நிறைய ப்ராப்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு, புக் இருக்கு, நிறைய அவர் உட்கார்ந்து அந்த சேர் முத கொண்டு அது எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? ரொம்ப பழமையானது. கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. நான் வந்து கீழே ஒரு கலர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுவுமே இந்த வழிதான். இதுக்குள்ள போனா நீங்க பாக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப அழகா ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. இது நம்மளோட சென்னையோட ஐகானா இருக்கிறதுக்கான ரீசனும் இதுதான். நம்ம
சென்ட் தாமஸ் இறந்த இடம், அப்புறம் அவருக்காக கட்டப்பட்ட ஒரு சர்ச்சோ இது. இங்க நீங்க வரும்போது உங்களுக்கு ஹோலி வாட்டரோ இல்ல அந்த நம்ம கழுத்துல போடுற ஜெபமாலையோ இல்ல ஹோலி புக்கோ வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா இங்கேயே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ். அப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நீங்க வந்து பார்க்க போறீங்க அப்படின்னா இது எவ்வளவு பழமையான சர்ச்னு தெரிஞ்சுக்கணும்ல. 1989ல இருந்தே இந்த பழமையான சர்ச் இருக்கு. ஸோ இங்க வந்து கண்டிப்பா உங்க எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. அண்ட் ஜீசஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் ப்ரே பண்ண போறேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் உங்களுக்காக சேர்த்து ப்ரே பண்ணிக்கிறேன் அந்த விஷயத்த. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்டை பின் பண்றேன். நாளைக்கு 6 மணிக்கு மேல மீட் பண்றேன். டாடா,